ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதே கிடையாது. நிறைய ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் சொல்லித்தரதுக்கான வாண்டட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் துணுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவாக சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் தான். பிகாம் எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நான் சொல்கிறது பிகாமில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்கள் 12th இப்போ காமர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வாண்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த பிகாம் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 3 year அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சத ஒரு விஷயம் தான் பிகாம் அப்படிங்கிறது ஒரு 3 year கோர்ஸ். இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏபிள் டு லேர்ன் different applications of economic analysis in specific problems. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டாராக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மணி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு மணியை நம்ம எந்த அளவுக்கெல்லாம் கையாளணும், எவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, எவ்வளோ செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணணும், இது எல்லாத்தையுமே இந்த எக்கனாமிக்ஸில் சொல்லி தராங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, ஃபாரின் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி நடக்குது, டாலருடைய மதிப்பு என்ன, யூரோவுடைய மதிப்பு என்ன, இது எப்படி உலகளாவிய சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது செய்யுது. ட்ரேடிங்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸில் நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருத்தர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால ஒரு அனலைட்டிக் ஸ்கில், அப்ளிகபிள் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு எக்கனாமிக்ஸ், தியரி ரிலேட்டடாக கிடையாது. உங்களை அப்ளை பண்ண வைப்பாங்க இந்த எக்கனாமிக்ஸில். expertise in economic skills, analytic skills, mathematical skill, statistical knowledge. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எதுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குது, ஒரு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபினான்சிங், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு ஹை டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. உள்நாடுகள்லையும் வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்களே ஒரு ஆண்டர்பிரனராக ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் +2ல் ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான எலிஜிபிளாக பர்சனாக இருக்கிறீங்க. மினிமம் ஒரு 50% ஆஃப் ஸ்கோர் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும். மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் என்ட்ரன்ஸ் பேஸ்டு அட்மிஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சில காலேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் கூட படிச்சிருக்க வேண்டாம், அவங்களுக்கு கூட எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா தர்றாங்க. ஓகே, பட் ரேரான இடங்கள் தான். பட் நீங்கள் 12th கண்டிப்பாக காமர்ஸ் குரூப் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும். ஏன்னா அதில் தான் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலேஜ் லெவலில். ஓகே, ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் சிலபஸ் மட்டும் சொல்கிறேன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்தியன் கம்பெனி ஆக்டு, இது எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இது மாதிரி நிறைய சிலபஸஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிலபஸ், அப்டேட்டட் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அண்டு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஒரு ஹை காஸ்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் ஆகுது. இன்னும் நல்ல காலேஜஸில் படிச்சிங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கே 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிற கணக்குக்கு வருது. ஸோ அப்போ 3 வருஷம் அப்படிங்கும்போது 3 lakhs செலவிடக்கூடிய அளவுக்கான ஒரு டிமாண்டான ஒரு ஹை காஸ்டான ஒரு கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குதான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். சரி, எனக்கு அப்ளைடு எக்கனாமிக்ஸ் கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் எக்கனாமிக்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். நான் சொல்கிறது பிகாம் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸும் இருக்குது,
பிஎஸ்சிலேயே எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிகாம் படிக்கிறதுல விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் எடுத்து படிங்க. ஜாப்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னென்ன ப்ரொஃபைல்லாம் இருக்குதுன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட், அப்புறம் வந்துட்டு சர்வீஸ் குவாலிட்டி லீடர், மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், லீட் மாடலர், எக்கனாமிக்ஸ் டீச்சர், பேங்க் எம்ப்ளாயி, மேனேஜர், எக்கனாமிஸ்ட், ஸோ சோவான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார், பேங்கிங் செக்டார், இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்ட்ரிஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இது எல்லா இடங்கள்லையும் இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படித்தவங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. அண்ட் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிற சேலரி அப்படிங்கிறது இது ஆவரேஜாக இருக்கக்கூடிய சேலரி. பட் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து இந்த சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். 3 to 6 lakh பெர் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது 6 lakhs அப்படின்னு எடுத்துட்டோன்னா மந்த்லி 50,000 அளவுக்கு வாங்கலாம். ஸோ நீங்கள் போன உடனே 50,000 தருவாங்கன்னா தரமாட்டாங்க. ஸோ 10,000 15,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு 50,000 வரைக்கும் போகலாம். இன்னும் பெரிய பெரிய இது போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் நிறைய கேம்ஸ் பார்க்கிங்க இல்லையா, அந்த ப்ரோ கபடியாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் மணி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகும். அவங்க டீம் கூட வந்துட்டு உங்களை இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படித்தவங்களை கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இவருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இவருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு கூட வந்துட்டு இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படித்தவங்கள எடுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக இந்த அப்ளைடு எக்கனாமிக்ஸ் கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிங்க. 12th நீங்கள் காமர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிஏ எக்கனாமிக்ஸாகவும் இருக்குது, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸும் இருக்குது. நான் சொல்கிறது பிகாம் அப்ளைடு எக்கனாமிக்ஸ். ஓகே, அப்ளிகேஷன் இன் எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கில் இருக்குது, என்னுடைய பேஜஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகே ரைட், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.